பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ரோமர்கள் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. எந்த மீறுதல்? ஆதாமுடைய மீறுதல், ஆதி மனிதனுடைய மீறுதல். ஆண்டவர் விலக்கின காரியத்தை விரும்பினார். செய்யாது என்று சொன்னது செய்யறான் பாருங்க, அதான் மீறுதல். அந்த மீறுதலினால என்ன ஆனது தெரியுமா? பாவம் பிறப்பிக்கப்பட்டது, பாவம் பிறந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூமியில பிறந்த எல்லாருமே எதுல தான் பிறக்கிறாங்க அப்படின்னா பாவத்துல தான் பிறக்கிறாங்க. காரணம் ஆதி மனிதன் செய்த பாவம். அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் இனியும் பிறக்கிற எல்லாரும் எதுல தான் பிறக்கிறாங்க அப்படின்னா பாவத்துல தான் பிறக்கிறாங்க. இந்த நிலையில தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவருடைய பிறப்பு அதிசயம். மரியாள் கன்னிகையா இருக்கும் போதே பரிசுத்தாவியானவர் அவங்க மேல வர்றாங்க. மரியாள் கர்ப்பவதி ஆகிறாங்க. ஒரு பரிசுத்த வித்து கிறிஸ்து பிறக்கிறார். பொதுவாகவே ஒரு பிறப்பு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் போது உண்டாகிறது. மனிதன் பாவம் செய்ததுனால அதில் பாவம் இருக்கிறது. பிறப்பில் பூமியில பிறக்கிற அத்தனை பேருமே தேவ மகிமையற்றவர்களாகி தான் வராங்க. பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. ஆனால் இயேசுவின் பிறப்பு அப்படி அல்ல. பரிசுத்தமாய் பிறக்கிறார். கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தது நமக்காக. அவர் மரித்தார். இப்பொழுது அவராலே ஒரே மீறுதலினாலே எப்படி எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்பொழுது கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த தண்டனையை ஏற்று அவர் வாழ்ந்த நீதியுள்ள வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது நமக்கு அளிக்கும்படிக்கு அவர் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டாக காரணம் என்ன? எல்லாரும் அதன் பிறகு இந்த பூமியில பிறந்ததுனால. அந்த மனுக்குலத்தில் தானே எல்லாருமே பிறப்பிக்கப்பட்டோம், அந்த வரிசையில தானே பிறப்பிக்கப்பட்டோம். அதுபோல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று இயேசு சொல்லியிருப்பார் அல்லவா, அதுதான் மறுபடியும் பிறக்க வேண்டும். முதல்ல நாம் எப்படி பிறந்தோம்? மாம்சத்துல பிறந்தோம். மாம்சத்தின் பிறக்கிற எவனுமே எப்படிதான் பிறக்கிறான்? பாவத்தில் பிறக்கிறான். இனி நம்ம கிறிஸ்துவில் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கைக்கு உட்படும் போது நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையன ஒளிந்தன. அதாவது அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு அவன் மேல இருக்கு பாருங்க, அது எல்லாமே ஒளிந்தன. அவனுடைய பழைய லைஃப் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயிடும். அவன் ஜீவனுக்குரியவனாய் மாறுகிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னும் இந்த ஆக்கினைக்குள்ளான நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, ஆமே, நீங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட ஒப்பு கொடுங்க. மறுபடியும் பிறப்பிக்கப்படுவது என்பது என்ன? நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவினிடத்துல அறிக்கை செய்து இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட விட்டு கொடுத்து, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என்னை தயவாய் கழுவி என்னை சுத்திகரித்து உம்முடையவனாய் மாற்றும் என்று ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை புதுமையாக மாற்றுகிறது, புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. அதன் அடையாளமாக அவரோடு கூட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாம் யாராக மாறுகிறோம் தெரியுமா? புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். பழையன ஒளிந்தன, புதிதாயின. இப்பொழுது நாம் எதற்குரியவர்கள் தெரியுமா? ஆமென். ஆக்கினைக்குரியவர்கள் அல்ல, ஜீவனுக்குரியவர்கள். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள்.
வசனத்தை விசுவாசித்தார்கள் என்று. எனவே தான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நீதியினால சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தார். அதுதான் எனக்கு நீதியாய் மாறினது. இன்னைக்கு நான் நீதிமான் ஆக்கப்பட்டது என்னுடைய திறமையினாலோ கிரியையினாலோ அல்ல, இயேசுவினாலே, அவராலே நான் மாற்றப்பட்டேன். இப்பொழுது என் மேலே எது இல்லை தெரியுமா? ஆக்கினை இல்லை. என் மேலே என்ன இருக்கிறது தெரியுமா? ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனுக்கு காரணம் என்ன? ஒருவருடைய நீதி. அவர் யார்? இயேசு. அவர்தான் நம்முடைய நீதி. அந்த நீதியை கொண்டாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரும் ஆக்கினை என்கிற நிலை, எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு என்கிற நிலை, அதை மாற்றும்படி நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுக்கு நீர் நீதியாக மாறி எங்கள் மேல இருந்த ஆக்கினை அகற்றி எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நிலையில் நாங்கள் நிலைத்திருக்க, ஜீவனை சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஆக்கினைக்குள்ளாக இருக்கிற அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.